ஸ்ரீரங்கத்திலிருந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதரின் தீவிர பக்தரான மாதவாசர் என்பவர் குழந்தை பாக்கியம் வேண்டி திருவல்லிக்கேணி மற்றும் திருப்பதிக்கு தனது புனித பயணத்தை தொடங்கினார். அந்த காலத்தில் இந்த சைதாப்பேட்டை பகுதி வனப்பகுதியாக இருந்தது. இந்த வனப்பகுதியை கடக்கும்போது சிறுவனைப் போல வந்த கேசவ பெருமாள் பாழடைந்த ஒரு மண்டபத்தில் அவர்களுக்கு தங்க உதவி செய்து உண்பதற்கு உணவும் கொடுத்து உதவினார். இரவில் கேசவ பெருமாள் அவர்களின் கனவில் தோன்றி தான் தனது துணைவியாருடன் அந்த மண்டபத்தின் கீழ் இருப்பதாக கூறினார். மறுநாள் உள்ளூர் மக்களின் உதவியுடன் அவர்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபொழுது ஸ்ரீ கேசவ பெருமாளையும் அவரது துணைவியார் செங்கமல தாயார் இருவரையும் கண்டுபிடித்தனர். மாதவாசர் அங்கு ஒரு சிறிய கோவிலை கட்டினார். பின்னர் திருப்பதி பாலாஜியையும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியையும் சென்று தரிசித்த பிறகு இங்கு வந்து இறை தோண்டு ஆற்றி வந்தார் மாதவாசர். இப்பெருமையை பெற்ற இவ்வாலயமானது சென்னை மேற்கு மாம்பலத்திலிருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு பாஷ்யகார ஆதிசென்ன கேசவ பெருமாள் ஆலயமாகும். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய பாத யாத்திரையின் வழியின் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ கேசவ பெருமாளை வழிபட்டு பூஜித்து பின்னர் ஓர் இரவு இங்கு தங்கியிருந்தார். ஸ்ரீ ராமானுஜருக்கு பாஷ்யா எனும் பிரம்மசூத்திரம் குறித்த சம்ஸ்கிருத நூலை எழுதியதால் பாஷ்யக்காரர் என்ற ஒரு பேரும் உண்டு. இவ்வாறு இந்த பாஷ்யக்காரர் தங்கியிருந்த ஆலயம் என்பதால் அன்று முதல் இவ்வாலயம் பாஷ்யக்காரர் ஆலயம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் பாஞ்சராத்திர ஆகம விதிகள் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் வில்வம் மற்றும் அரசமரம். இவ்வாலயத்தின் மூலவர் விமானம் ஆனந்த விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயம் சென்னை மேற்கு மாம்பலம் கோவிந்தன் சாலையில் அமைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். 11G 12G 18K போன்ற பேருந்துகள் நின்று செல்லும். வேறு ஏதேனும் பேருந்துகள் இவ்வழியே சென்றால் கமெண்டில் தெரிவிக்கவும். இது பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்களும் இவ்வாலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருள் பெற்று வாருங்கள். இதுபோல தொன்மையான ஆலயங்கள் பற்றி அறிய எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்.